إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புமாகிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது ஏவல்களை எடுத்து விலக்கல்களை விடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய அடிப்படையில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாங்கள் குழுமியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே போட வேண்டிய ஒழுங்குகளையும் ஒழுக்கங்களையும் பேணி நடந்து கொள்ளுமாறு ஞாபகமூர்த்தியவனாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்ற போது எல்லா படைப்பினங்களையும் விட மனித இனம் ஒரு வித்தியாசமான செயற்பாட்டை கொண்ட ஒரு இனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளிலும் இந்த மனித இனத்தை மாத்திரம் அல்லாஹ் விசேடப்படுத்தி சொல்கிறான். இது எல்லா படைப்புகளையும் விட சிறந்த படைப்பாக ஒரு உன்னதமான படைப்பாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி ஏன் சொல்கிறான் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இந்த மனிதர்களிலே அல்லாஹ்வை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை மறுதலித்தவர்களும் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வை மறுதலித்து தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவருக்கு மறுமையில் நரகம் இருக்கிறது, அதிலே நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அந்த வேதனையை சுவித்தவர்களாக மறுமையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அதே நேரத்திலே இந்த மனித இனத்திலே இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் நம்பி இருப்பார்கள், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே இறக்கி வைத்த வேதங்களை எல்லாம் நம்பி அதன்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மூமின் என்று அடையாளப்படுத்தி சொல்கிறான். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். நாளை மறுமையிலே இவர்களுக்காக வேண்டிய சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நிறையவே இன்பங்கள் இருக்கிறது. அந்த இன்பங்களை எல்லாம் அவர்கள் அனுபவித்தவர்களாக சுவர்க்கத்திலே அவர்கள் வாழ்வார்கள். அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற உண்மையை அல் குர்ஆனினூடாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையிலே வெற்றி பெற்றவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துடைய இன்பத்தை அனுபவிப்பதற்கான இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பகுதியினராக இருக்கக்கூடிய மூமின்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள், நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே நிலைகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் மூமினாக வாழ வேண்டும். அவன் மூமினாக வாழ்ந்தால் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால் மூமின்கள் என்றால் யார்? மூமின்களுடைய பண்பாடுகள் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவன் மூமினாக வாழ வேண்டும்
துபாயிலே கிழக்கு மாகாணத்திலே பார்க்கிறோம், அதிகமான ஊர்கள் முஸ்லிம்கள் செழித்து வாழக்கூடிய ஊர்களாக இருக்கிறது. அங்கு வாழக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். முஸ்லிம் என்ற பெயர்கள் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை இறுதி வேதமாக ஏற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அனுப்பி வைத்த எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய பண்புகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானுடைய வெளிப்பாட்டை நாங்கள் தெளிவுபடுத்தலாம். இப்படி தன்னுடைய உள்ளத்தினால் அல்லாஹ் இறைவன், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உண்மையான மூமினாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியுமா என்ற விடயத்தை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவாக இந்த உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். உண்மையான மூமினுடைய பண்பாடுகள் எவைகள், பண்புகள் எவைகள் என்றெல்லாம் அல் குர்ஆனும் சுன்னாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிருடன் இருக்கின்ற காலத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் உண்மையான மூமின்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்க்கை முறையை வாழ்ந்து இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் ஒரு மூமினுடைய பண்புகளும் பண்பாடுகளும் உண்மையான மூமினுக்கான யதார்த்தமான செயற்பாடுகளும் எப்படி அமைய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நமக்கு வாழ்ந்து சொல்லி காட்டியிருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஒருவன் மூமினாக மாத்திரம் வாழ்ந்தால் அவன் வெற்றி பெற முடியாது. உண்மையான மூமினாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற போதுதான் நிச்சயமாக அவன் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு உணவை உண்ணுவதாக இருந்தால் அந்த உணவு எங்களுக்கு மிகவும் ருசியானதாக அல்லது அந்த உணவு எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் மிக்கதாக அல்லது மனதை திருப்திப்படக்கூடிய அமைப்பில் அந்த உணவு இருக்கிறது என்று அந்த உணவை உண்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்கிறோம் என்று சொன்னால் அந்த உணவை உண்ணுகின்ற போது அதனை விரும்பி உண்ண வேண்டும். அந்த உணவை உண்ணுகின்ற நேரத்திலே நாங்கள் அதனை ரசித்து உண்ண வேண்டும். உணவை உண்ணுகின்ற நேரத்தில் அவருடைய சுவையை நாங்கள் நன்கு விரும்பி ரசித்தவர்களாக உண்ணுகின்ற போதுதான் அந்த உணவு எங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவாக மாறும். அதே போலதான் இந்த உலகத்திலே நாங்கள் உண்மையான மூமினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாங்கள் விரும்பியவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய யதார்த்தங்களை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டி சொல்கிறதோ அந்த வழிகாட்டல்களை எல்லாம் விருப்பத்துடன் இந்த உலகத்திலே நாங்கள் கடைபிடிக்கின்ற போதுதான் இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு இன்பமானதாக இருக்கும். நாளை மறுமையுடைய வாழ்க்கை எனக்கு இன்பமானதாக அமையும் என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான மூமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் நிறையவே சொல்லுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஈமானுடைய உண்மைத்தன்மையை, ஈமானுடைய சுவையையும், ஈமானுடைய உண்மையான யதார்த்தத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியினூடாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தில் ஈமான். மூன்று விடயங்கள் இருக்கிறது. இந்த மூன்று விடயங்களை யார் விரும்பி இந்த உலகத்திலே அதனை பெற்றுக் கொள்கிறார்களோ அது ஈமானுடைய சுவையை அவருக்கு கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மூன்று விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த மூன்று விடயத்தையும் யார் கைப்பிடித்து நடக்கிறார்களோ, இந்த மூன்று விடயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை அடைந்து கொண்டு விட்டார். ஈமானை முழுமையாக ஒரு சுவைத்தவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். வெறும் ஈமானாக இல்லாமல் ஈமானுடைய சுவையை உணர்ந்து அதை விரும்பி இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதுதான் உண்மையான மூமினாக இந்த உலகத்திலே பரிணமிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு முதலாவதாக சொல்கிறார்கள், மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப
இலைஹி மிம்மா சிவாகுமா. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துகளை விட நேசத்திற்குரியவராக அவருக்கு மாற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருக்கு விருப்பத்துக்குரியதாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற போதுதான் அவர் உண்மையான மூமினாக ஈமானுடைய சுவையை அவர் சுவைத்தவராக அடைந்து கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. யாரை நேசித்தால் உண்மையான மூமினாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹ்வை தான் நேச வைக்கிறதில் முதலாவது படித்தரத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு இந்த நபி மொழியினூடாக சொல்லி காட்டுகிறது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், "ஒமன் அஹப்ப அப்தன்", இந்த உலகத்திலே ஒரு அடியானை ஒரு மனிதனை நாங்கள் நேசிக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதனை நாங்கள் நேசிப்பதாக இருந்தால், ஒரு மனிதனை நேசத்துக்குரியவனாக, பாசத்துக்குரியவனாக, அன்புக்குரியவனாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற்றி இருக்க வேண்டும். இந்த உலக இன்பங்களை மாத்திரம் அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லது அவனிடத்திலிருந்து சில லாபங்களையும் சில விடயங்களையும் சில சலுகைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இருக்கக்கூடாது. அது அல்லாஹ்வை மாத்திரம் திருப்திப்படுத்தக்கூடிய அமைப்பிலே ஒரு அடியாரை நேசிக்கக்கூடியதாக யார் இந்த உலகத்திலே நேசம் கொண்டு வாழ்கிறானோ அவன்தான் உண்மையாக ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொண்டவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய நேசமும் அன்பும் எப்படி உண்மையான மூமினாக இருக்கிறோமா என்ற விடயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே விசாரணை செய்து கொள்ள வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசமும், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும், நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசமும் இஸ்லாத்திற்காக வேண்டி இருக்கிறதா, அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி இருக்கிறதா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலே அவை அமைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணவன், மனைவி, பெற்றோர், சகோதரர், சகோதரிகள் என்று ஒரு குடும்பமாக ஒரு நேசத்திற்குரிய ஒரு வட்டமாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அமைப்பை விட்டு வெளியிலே நாங்கள் வருகிறோமா? இந்த அமைப்பிற்குள்ளே நாங்கள் இஸ்லாத்தை பேணி உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற விடயத்தை முதலாவதாக நாங்கள் மனதில் எடுத்து விசாரணை செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், எங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய தாய் தந்தையுடன் பிறந்த எங்களுடைய பெரியப்பா, சின்னப்பா, எங்களுடைய வாப்பாவுடைய வாப்பா, அப்பா, மூத்தப்பா, எங்களுடைய பக்கத்து வீட்டினர்கள், உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் என்று எங்களை சூழ நிறையவே நேசத்துக்குரியவர்கள், பாசத்துக்குரியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடன் உறவாடுகின்ற போது உண்மையான மூமினுக்குரிய பண்பை நாங்கள் கடைபிடிக்கிறோமா? இஸ்லாமிய வாழ்க்கை வட்டத்தினுள் இந்த நேசத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வட்டத்தினுள் இஸ்லாத்தை நாங்கள் நிறுவிவிட்டால், இஸ்லாத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாங்கள் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்ந்து காட்டுகிறோம் என்று சொன்னால், அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அது நிச்சயமாக உண்மையான மொழி. ஏனால் அவனுக்கு முதல் சோதனையே அவனுடைய குடும்பம், அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உற்றார் உறவினர்கள் தான் அவனுக்கு முன்னால் இருந்து கொண்டு அவனுக்கு இஸ்லாத்தை 100% உண்மையான மூமினாக, உண்மையான முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சம் என்பதை அல் குர்ஆன் தெளிவாகவே சுட்டிக்காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், குல் நபியே நீ அவர்களுக்கு கூறுகிறாக, இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்களும் அவங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும்,
வஅஷீரத்துக்கும் உங்களுடைய உற்றார் உறவினர்களும் வஅம்வாலன் இக்தரஃப்துஹா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தெடுத்த உங்களுடைய செல்வங்களும் வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸலஹா வியாபாரத்திலே நஷ்டமடையும் என்று பயந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில்களும் ஒவ்வொரு வியாபாரமும் வமசாகீன் தரலௌனஹா இந்த உலகத்திலே நிம்மதி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது என்று நாங்கள் விரும்பி அழகான முறையிலே கட்டி வைத்திருக்கக்கூடிய வீடுகளும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை விட்டும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்ற விடயத்தை விட்டும் உங்களை பராக்காக்குகிறது என்று சொன்னால் உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக நீங்கள் இருக்க முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டிக்காட்டுகிறார். இந்த குர்ஆனுடைய வசனம் எதை சொல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாங்கள் நேசிப்பதாக இருந்தால் அந்த நேசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். எங்களுடைய பெற்றோர்களை சொல்கிறான், எங்களுடைய பிள்ளைகளை சொல்கிறான், எங்களுடைய உறவினர்களை சொல்கிறான், எங்களுடைய மனைமார்களை சொல்கிறான், எங்களுடைய உற்றார் உறவினர்களை சொல்லிவிட்டு எங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனின் வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறார். நாங்கள் இருக்கக்கூடிய வீடுகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறார். ஆகவே இவைகள் எல்லாம் உண்மையான மூமினாக உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடிய அம்சங்கள். நீங்கள் இந்த விடயத்திலே திருப்தி அடைந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசத்துக்குரியதாக முதன்மைப்பட்ட நேசத்துக்குரிய விடயத்தில் இருந்து தவறி விடுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதரப்பசு நீங்கள் பொறுமையாக காத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி அல்லாஹ்வுடைய வேதனை வருகின்ற வரைக்கும், அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்ற வரைக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு இறங்குகின்ற வரைக்கும் நீங்கள் காத்துக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசத்துக்குரியவராக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாகவே எச்சரிக்கை செய்திருக்க குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய சகோதரி உதாரணத்துக்கு என்னுடைய சகோதரிய வீட்டிலே திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய கூட பிறந்த சகோதரி அவருடைய மகளுக்கு அல்லது மகனுக்கு திருமண ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார். எங்களை வந்து அழைக்கிறார், என்னுடைய தம்பியே, என்னுடைய வீட்டிலே உனது மருமகனுக்கு அல்லது மருமகனுக்கு நான் திருமண ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறேன், இன்ன படியனை அவருக்கு மாப்பிள்ளையாக நான் பேசி கொடுத்திருக்கிறேன், என்னுடைய செல்வ சொத்தில் இருந்த ஒரு பகுதியை சீதனமாக அவளுக்கு நான் கொடுக்க இருக்கிறேன், அவளுக்கு சீதனமாக கொடுக்க இருக்கிறேன், என்னுடைய வீட்டிலே இத்தனை பேருக்கு கல்யாணத்துக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன், இத்தனை பேர் வடிமாவுக்காக வேண்டி நான் அழைக்க இருக்கிறேன் என்ற எல்லா ஏற்பாடுகளையும் தன்னுடைய சகோதரத்திலே சகோதரி சொல்லி காட்டக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய சூழலின் சமுதாயத்திலே இருக்கிறது. திருமண நிகழ்வு என்றால் இப்படித்தான் இருக்கிறது. இந்த நிகழ்வு சொல்லி காட்டப்படுகின்ற போது அந்த சகோதரன் உண்மையான மூமினாக இருந்தால், அந்த சகோதரன் உண்மையான முஸ்லிமாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருப்தியின் அடிப்படையில் வாழக்கூடிய சகோதரனாக இருந்தால் தன்னுடைய சகோதரியை பார்த்து என்ன பதிலை சொல்ல வேண்டும்? அன்புக்குரிய எனது சகோதரியே, நீ ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த திருமண ஏற்பாடு என்பது ஆடம்பரமானது. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஷ்ரிஃபீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே விரும்பியம் செய்கின்றவர்களை விரும்ப மாட்டார். அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரியவர்கள். ஆகவே நீ செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களில் விரும்பியம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயற்பாடு அல்ல. அடுத்ததாக நீ நடத்தக்கூடிய திருமணத்திலே ஆண் பெண் கலப்பு இருக்கிறது, உன்னுடைய மகளுடைய மணமானருக்கு நீ சீதனம் கொடுத்திருக்கிறாய், இஸ்லாத்திலே அதற்கான தடை இருக்கிறது, இஸ்லாம் அதனை அனுமதிக்கவில்லை. பெரும் பாவங்களை தூண்டக்கூடிய அத்தனை அம்சங்களுடைய ஆணிவேராக இந்த சீதனம் இருக்கிறது. ஆகவே எனது அன்புக்குரிய சகோதரியுடைய திருமணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன், இஸ்லாத்துக்கு முரணான திருமணம் என்று ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை முன்னால் சொல்லுகிறான் என்று சொன்னால் அவன் தான் உண்மையாக உலகத்தில் வாழக்கூடிய வீரர்களை உண்மையான மூமின் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் நாங்கள் அதிகமானவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, அதிகமானவருடைய ஈமானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், என்ன வார்த்தையை சொல்வோம்? நாங்கள் அப்படியே கேட்டுவிட்டு நாங்கள் சகோதரிய திருமணத்துக்கு சென்று கலந்து விட்டு நாங்கள் வந்து விடுவோம். ஏன் என்று சொன்னால் நான் திருமணத்திலே கலந்து கொள்ளாவிட்டால் என் சகோதரி என்னை வெறுத்து விடுவார், எனக்கு ஏசி விடுவார்,
என்னுடைய தாய் தந்தையர்களுடைய சகோதரனுடைய திருமணத்துக்கே சகோதரிய மகனுடைய திருமணத்துக்கே நீ வராமல் இருக்கிறாய் என்று சொன்னால் நீ உண்மையாக என்னுடன் பிறந்தவளா என்று என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை நோக்கி கேட்பார்கள். அவர்களுக்கு என்ன பதிலை நான் சொல்ல இருக்கிறேன்? எனது உற்றார் உறவினர்களுடைய சகோதரிய திருமணத்துக்கு நீ செல்லவில்லை என்று சொன்னால் நீ உண்மையாக சிறந்த ஒரு மனிதனா என்னிடத்தில் இந்த சமுதாயம் என்னை நோக்கி கேள்வி கேட்குமாகவே இவர்களுக்கு பயந்து இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக யார் ஒருவர் அந்த திருமணத்தில் கலந்து கொள்கிறானோ அவன் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. இந்த நிகழ்வுதான் அதிகமாக சமுதாயத்திலே இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய தாயினுடைய அல்லது தந்தையினுடைய சகோதரியினுடைய அல்லது என் மருமகனுடைய திருப்தி எதிர்பார்த்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தி இந்த உலகத்தில் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தி நாளை மறுமையிலே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தி நிற்பவும் மஹ்ஷருடைய மைதானத்திலே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்கிறார்கள், மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் உயிரோடு எழுப்பப்படுகிற நேரத்திலே எல்லா மனிதனுடைய தலைக்கு மேலால் அல்லாஹ் தஆலா சூரியனை கொண்டு நிற்பாட்டுவார். அந்த நேரத்திலே சூரியனை வெப்பம் தாங்க முடியாமல் ஒவ்வொரு மனிதனுடைய உடல்களில் இருந்தெல்லாம் வேர்வைகள் எல்லாம் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தாகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும், பசி ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதற்காக வேண்டி எங்கு இருக்கிறது நீர், எங்கு இருக்கிறது உணவு, எங்கு இருக்கிறது நிழல் என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை பின்பற்றி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக உண்மையான மூமினாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கான நிழல் அல்லாஹ்வுடைய அர்ஷத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்திருக்கக்கூடிய ஒரு தடாகம் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய கௌசர் என்கிற நீர் தடாகத்திலே நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், கொடுப்பார் என்று சொன்னால், அந்த இடத்தை நாங்கள் நீர் அருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உண்மையாக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக உண்மையான மூமினாக வாழக்கூடிய நிலையை இந்த உலகத்திலே அன்புக்குரிய சகோதரர்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய தடாகத்தை விட பிரமாண்டமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடாகத்தை கொடுப்பார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடாகத்தை கொடுப்பார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தடாகத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹவுத், அவர்களுக்கு ஒரு தடாகம் கொடுக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தடாகம் இருக்கிறது அல்லவா, எல்லா நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய தடாகத்தை விட பிரமாண்டமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தடாகத்திலே நீர் நிரம்புவதற்காக சமுதாயத்தில் உள்ளவர்கள் அப்படியோ வரிசையாக வருவார்கள். அந்த நேரத்திலே அந்த இடத்திலே தடாகத்துடைய பாதுகாவலாக இருக்கக்கூடிய சிலர்கள் இந்த தடாகத்திலே நீர் அருந்துவதற்கு வரக்கூடிய மனிதர்களை அடித்து விரட்டிக் கொண்டே இருப்பார்கள். இதனை பார்க்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், ஏன் உம்மத்தில் இவர்களை எல்லாம் நீர் அருந்தாமல் நீங்கள் விரட்டிக் கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த இடத்திலே கேட்கின்ற நேரத்திலேயே சொல்லப்படும், இவர்களை ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மரணித்ததற்கு பின்பு இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரான நீங்கள் வழிகாட்டாத எத்தனையோ விடயங்களை உருவாக்கி இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே உள்ளது, இவைகள் இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளது என்று பின்பற்றி நடந்தவர்கள், ஆகவே நம்பியவர்கள், இவர்களுக்கு இந்த தடாகத்திலே நீர் அருந்துவதற்கான எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்படக்கூடாது என்று அல்லாஹ் இவர்களை தடுத்திருக்கிறார் என்று சொல்வார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அவர்களை அடித்து விரட்டுங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்துடைய நிலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே சொல்கிறார்கள், அந்த நீர் தடாகத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கூடைகளும் தங்கத்தினால் வெள்ளியினால் செய்யப்பட்டதாக, அதிலே முத்துக்களும் மாணிக்கங்களும் பதிக்கப்பட்டதாக இருக்கும். அந்த கூடையிலூட அள்ளி நீர்களை குடிக்கின்ற நேரத்திலே அந்த மீனுடைய தன்மையை சொல்கிறார்கள், மிகவும் வெண்மையானதாக தெளிவானதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சொல்லிவிட்டு யார் ஒருவன் அந்த நீரை அருந்தி விட்டாரோ அதற்கு பிறகு அவனுக்கு தாகமே ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இதில் ஹவுதுல் கௌசர் அரசுடைய நிலையிலும் நிலைபெறுவதாக இருந்தால் இந்த உலகத்தில் உண்மையான மூமினாக வாழ்வதற்கான அத்தனை நிலைகளையும் நாங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் உண்மையான முஃமின்களாக உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாங்கள் நபியுடைய பார்க்கிறோம். சஹாபாக்கள் எப்படி உண்மையான முஃமின்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளையை விட்டுவிட்டால் அதற்கு பிறகு அதில் அவர்கள் எந்த சிந்தனையும் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை திருப்திப்படுத்தக்கூடிய விடயத்தில் மாத்திரம்தான் அவர்களுடைய அத்தனை சிந்தனைகள் செயற்பாடுகள் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்திலே தீர்ப்பளித்து விட்டால் மூமினான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை, எந்த நிலையும் அவர்களுக்கு இல்லை. எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அந்த கூலவுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அந்த விடயத்திலே தெரிவு இல்லை அவர்களுக்கு, அந்த விடயத்திலே அவர்கள் ஆலோசனை செல்ல வேண்டிய விடயம் இல்லை, அந்த விடயத்திலே மாற்று கருத்து கொள்ள வேண்டிய விடயம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரும் இது ஹராம் இது ஹலால், இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதற்கு பதிலே விமர்சனம் செய்ய முடியாது, அதிலே நாங்கள் ஆர்கியூமென்ட் செய்ய முடியாது, அதிலே நாங்கள் தெரிவுகளை கொள்ள முடியாது. எது சொல்லப்படுகிறதோ அதை இந்த உலகத்து வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும். எது ஹராம் என்று சொல்லப்படுகிறதோ அவைகளை நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு மூமினும் உண்மையான மூமினும் பின்பற்றப்பட வேண்டிய விடயம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டிவிட்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறையவே நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த எத்தனையோ சம்பவங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலே எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூடுமாறு அழைத்து விடுக்கிறார். எல்லா சஹாபாக்கள் வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்கிறார்கள். ஹைபர் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய யூதர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கும் மதீனாவின் மீது படையெடுத்து அவர்களை சுக்குநூறாக்குவதற்கும் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார். ஹைபர் என்ற இடம் இன்றும் சவுதி அரேபியாவில் அதே பேரிலே அழைக்கப்படுகிறது. மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் அதற்கு முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். முஸ்லிம்களுடைய பிளவுகளை மேற்கொள்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தவுடன் மதீனாவில் இருந்து அவர்களை துரத்தி விடுகிறார்கள். அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார்கள். இதனை பயந்து இந்த மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் ஹைபரை நோக்கி ஓடுகிறார்கள். ஹைபருடனே அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த அந்த யூதர்களுடன் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படையெடுப்பதற்கும் அவர்களை கொலை செய்வதற்கும் திட்டத்திடக்கூடிய செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். உடனடியாக அந்த காலப்பகுதி எப்படியான காலப்பகுதி தெரியுமா? மலைகள் இல்லை, மழை பொழியவில்லை, ஈச்ச மரங்கள் நல்லா காய்க்கவில்லை, கால்நடைகளுக்கு தேவையான ஜீவனம் இல்லை, புட்பூண்டுகள் இல்லை, மிகவும் வறுமையான பட்டணியான காலம். இந்த காலத்திலே ஒவ்வொரு மூமினுடைய ஈமானை பரிசோதனை செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த சோதனை அவர்கள் மீது திணிக்கிறார். இந்த சோதனை அவர்களிடத்தில் ஏற்படுத்துகிறார். எல்லா சஹாபாக்களும் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கு சென்று யுத்தம் செய்வதற்கு எங்களை அழைத்துக் கொண்டு போகிறீர்களோ அந்த இடத்துக்கு சென்று எங்களுடைய உயிர்களை நாங்கள் மாய்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், இது உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாறு செய்வது போன்று நாங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக உங்களுடைய தோழர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். பெரும் படை ஹைபரை நோக்கி போகிறது. ஹைபர் பெரும் கோட்டைகளால் ஆக்கப்பட்ட ஒரு பிரதேசம். அங்கே 7 கோட்டைகள் இருந்தது. ஒவ்வொரு கோட்டைகளும் கருங்கற்களினால் மலையின் மீது மிகவும் பலமாக கட்டப்பட்ட கோட்டை. அதனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்ற இருமாப்புடன் யூதர்கள் இருந்தார்கள். நீண்ட முற்றுகையை பிற்பாடு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். முஸ்லிம்களுடைய முற்றுகை அப்படியே உடைக்கப்பட்டு அப்படியே அவருடைய கோட்டைகளில் முஸ்லிம்கள் பாய்ந்து அத்தனை கோட்டைகளையும் சுக்குநூறாக்கி ஹைபரிலே முஸ்லிம்களுக்கான வெற்றி கொடுக்கப்படுகிறது. இந்த வெற்றியின் போது முற்றுகையிடப்பட்ட நேரத்திலே சஹாபாக்களுக்கு அதிகமான உணவில்லை, நல்ல உணவில்லை, நிறைந்த தூக்கமில்லை, அவர்களுக்கு ஓய்வில்லை. ஆனால் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு நிறைய கனிமத் பொருள்கள், யுத்த பொருட்கள் கிடைக்கப்படுகிறது. அந்த யுத்த வெற்றியின் காரணமாகவும் தன்னுடைய தாகத்தையும் பசியையும் தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டி அத்தனை சஹாபாக்களும் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக வேண்டி அந்த இடங்களில் எல்லாம் சமைப்பதற்காக வேண்டி நெருப்பு மூட்டுகிறார்கள். அதற்கு சக்தியை வைக்கிறார்கள். உணவை சமைக்கின்ற சஹாபாக்கள் சிலர்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சிலர்கள்
அவர்கள் சமைப்பதற்கு தடையாகிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே பார்க்கிறார்கள். தாகத்துடன் பசியுடன் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அத்தனை உணவுகளையும் இன்பமாக உண்டு சந்தோஷமாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே கூடாரத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏன் அதிகமாக நெருப்புகள் மூட்டப்பட்டிருக்கிறது? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சமைத்து உண்பதற்கு, நாங்கள் உணவு சமைப்பதற்காக வேண்டி நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம், உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறோம். இவருடைய பசியையும் தாகத்தை நாங்கள் தீர்ப்பதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இதனை கருதுகிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், என்ன உணவை நீங்கள் சமைக்க இருக்கிறீர்கள்? என்ன உணவை நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாட்டு கழுதை, கோவல் கழுதை என்று சொல்வார்கள், நாட்டு கழுதை சொல்வார்கள், அதனை சமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவைகள் அறுக்கப்பட்டு இறைச்சிகள் உணவு சமைப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது, சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று ரெண்டு விடயத்தையும் சொல்கின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், உடனே நெருப்பை அணைத்து விடுங்கள், நெருப்பை அணைத்து விடுங்கள். உணைத்த சமைத்த உணவுகளை எல்லாம் நிலத்திலே தூக்கி அப்படியே எறிந்து விடுங்கள் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் பசியுடன் இருக்கிறார்கள், தாகத்துடன் இருக்கிறார்கள், நல்ல உணவு கிடைத்து விட்டது, அதனை உண்டு மகிழலாம் என்ற உள்ள ஆசையுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சமைத்த உணவுகளை எல்லாம் அப்படியோ பாத்திரத்துடன் நிலத்திலே கொட்டி விடுங்கள், பாத்திரங்களை அப்படியே உடைத்து விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு இப்படியான நிலையில் ஒருவர் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், என்ற மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவருக்கு என்ன பைத்தியமா என்று நாங்கள் கேட்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? உடனடியாக அத்தனை சமைக்கப்பட்ட உணவுகளை நிலத்திலே கொட்டி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உணவுகளை எல்லாம் கொட்டி விட்டோம், அந்த பாத்திரத்தை நாங்கள் உடைக்காமல் அவனை கழுவி நாங்கள் வீடே பயன்படுத்திக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். அதற்கு அனுமதி உண்டா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஆம், அனுமதி உண்டு, நீங்கள் கழுவி வீட பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நிலையில் தாகத்தில் பசியில் துக்கத்தில் வேதனையில் இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்திலே திருப்தி என்று வாழ்ந்தவர்கள்தான் சஹாபாக்கள். அதனால் தான் அவர்களை சுவர்க்கத்துக்குரியவராக அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி சொல்கிறார். எத்தனை சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் சுவர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த உலகத்திலே தாய் தந்தையர்களை பெற்றோர்கள் என்ற திருப்தியுடன் வாழாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தியை முன்னேற்றி வாழ்கின்ற போதுதான் உண்மையான வெற்றியும் உண்மையான நிலையான வாழ்க்கையினாலே மறுமையில் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறார். ஆகவே அவ்வாறான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உண்மையான முஃமினாக வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆன் ஒரு உண்மையான முஃமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை எல்லாம் தெளிவாக எமக்கு எடுத்துச் சொல்கின்றது. அந்த பண்புகளை எல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் தான் உண்மையாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக நாங்கள். ஆனால் இந்த உலகத்திலே வியாபாரமும் செல்வங்களும் எங்களுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினுடைய திருப்தியும் தான் எங்களுக்கு முதன்மையானது என்று யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே நரக வேதனை இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஜும்ஆவுடைய நாள், இந்த நாளிலே நிறைய நன்மைகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த ஜும்ஆவுடைய நிகழ்வின் போது கடலிலே மீன் அதிகமாக படுகிறது என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலிலே இருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் கடற்கரையிலே மீன் பிடிக்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். இன்றைக்கு அதிகமான சகோதரர்களின் ஜும்ஆவுடைய நிகழ்வு நடைபெறுகின்ற போது பார்க்கின்ற நேரத்திலே கடைகளை எல்லாம் திறந்து வைத்துவிட்டு இந்த நிகழ்வை நிறைவேற்றாமல் இந்த நிகழ்வை நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய திருப்தி கிடைக்கும் என்ற நிலையை மறந்தவர்களாக வியாபாரம் எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்.
அதே நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் இந்த ஜும்மாவுக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜும்மாவுடைய நாளிலே யார் ஒருவர் வனித்தகஸல தும்மா தல் ஜும்ஆத ஃபஸல்லா மா குத்திர லஹு தும்மா அன்ஸத ஹத்தா யஃப்ரஹு மின் குத்பதிஹி, காலையிலே அவர் குளித்தவர்களாக ஜும்மாவுக்கு வந்து அல்லாஹ் அவருக்கு நிர்ணயித்த விடயத்தை தொழுதவர்களாக, அல்லாஹ் அவருக்கு எந்த அளவுக்கு தொழ வேண்டும் என்று அவருக்கு நிர்ணயித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு தொழுதுவிட்டு பிறகு அவர் ஜும்மாவுடைய ஹுத்பாவை செவியேற்றவர்களாக அமைதியாக யாரெல்லாம் அதனை செவியேற்றிருக்கிறார்களோ சொல்றான் அல்லாஹ் தஆலா ثم يصلى معه غفر له ما بينه وبين الجمعة الأخرى. பிறகு ஜும்மாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இருக்கிறார் என்று சொன்னார். அவர் இந்த ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வஃபضل ثلاثة أيام, இந்த 3 நாட்களுக்குரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மொத்தமாக ஒரு ஜும்மாவை தொழுகின்ற நேரத்திலே 7 நாட்களிலே நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற விடயத்தை இந்த ஜும்மாவுக்கு சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க ஆரம்ப நேரத்திலே இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வருகிறோமா அல்லது நம்முடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஆறுதலாக வந்து இந்த ஜும்மாவை நாங்கள் கலந்து கொள்கிறோமா என்ற விடயத்தை நாங்களே சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய கடமையும் இதர கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது அத்தனை உலக விடயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவைகளை நிறைவேற்றுகின்ற போதுதான் உண்மையான மூமினாக முஸ்லீமாக வாழ முடியும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கான வெகுமதி நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதரை திருப்திப்படுத்தக்கூடிய முறையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவானாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.